ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்எஸ்ஜி விசஸ் சிஎஸ்கே மேட்ச் தான் இந்த வீடியோவில் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போது மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் வந்து தொடங்கிருச்சு. ஃபஸ்ட்டு பால் வந்து விக்கெட் போகுமா என்னங்கிறத வந்து பார்ப்போம். வா எஸ், ஃபஸ்ட்டு பாலே மொதல் விக்கெட் போயிடுச்சு கைஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு விக்கெட் போகும் நான் எதிரே பார்க்கல. ஃபஸ்ட்டு பயங்கரமான விக்கெட். பார்ப்போம் செகண்ட் பால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சிக்ஸ் அடிச்சான். போச்சு. யார் அடிச்சா? மாக்ரமா? யார் அடிச்சா? சிக்ஸ் யார் அடிச்சா? யாரா சிக்ஸ் அடிச்சிங்க? டே பூரன் நிக்லஸ் பூரன். நான் போன வேலை அவுட் ஆகிட்டாங்கல்ல, அதனால நிக்லஸ் பூரன் வந்திருக்காரு. இந்த பாலனே என்னடா பண்ணுறீங்க? மறுபடியும் 4 அடிச்சிட்டாங்க கைஸ். அடிச்சிட்டாங்க. பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த பால் வந்து பார்ப்போம். அடுத்த பால் 6 4 போல்டு. இதுதான் நான் நினச்சிட்டே இருந்தேன் கைஸ். இன்றைக்கி வந்து சிஎஸ்கே பக்கம் தான் வந்து ஆட்டம் வந்து வெறித்தனமாக இருக்குது. ஏன்னா நேற்று மேட்ச் வந்து நீங்கள் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து டெல்லி கூட வந்து பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்தோம். சஞ்சு சாம்சங் வந்து 56 பாலுக்கு வந்து 115 ரன் அடித்தார். அதெல்லாம் இது பண்ண முடியாது கைஸ். பாருங்கள், என்ன சண்டை போடுறீங்களா? டேய் சண்டைலாம் போடாங்க. டேய் தம்பிலா விடுங்களா? டேய் போதுண்டா. இங்கே வச்சுக்கலாம், போடலாம். என்ன ஆக போதும் தெரியல. ஆண்டவுட் நீங்களோட விக்கெட் போச்சுன்னா பரவாயில்ல. போடுறா விடுங்க. என்னடா ஃபீல்டிங் பண்ணி வந்து டொயின்னு விட்டீங்க? டீ தம்பிலா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏய் அடுத்து யாரு போலிங் வரா பார்ப்போம். 100 வாடா வண்டாண்டா. டே ஸ்பின்னருங்க, சரியான ஸ்பின்னருங்க. என்னடா பொட்டுன்னு அடிச்சு போட்டீங்க இவனோட பாலை? என்னடா டக்குன்னு இப்படி வந்தோடனே அடிச்சா அவன் என்னடா பண்ணுவான்? அவன் பாலை வந்தோடனே அடிக்கிறீங்க. ஏ தம்பிலா அடுத்து யாருப்பா? தம்பி ரிஷப் பண்ட் 6 போல்டே. தோனி அவுட். அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு மேட்ச் வந்து தூள் பறக்குது. மறக்காமல் நம்ம லைவில் நம்மளோட சேனல் போயிட்டுருக்கிறதுக்கு வந்து பார்க்கல. சாரி மாற்றி லைவ்னு சொல்லிட்டேன். நம்மளோட சேனல் பாட்டுக்கிறவங்க வந்து பாருங்கள். சரியான மேட்ச் போயிட்டுருக்கு. அதுவும் அடுத்த பால் பதோனி. இப்போ தோனி விக்கெட் எடுத்தோன்னே பதோனி வந்து அடிக்கிறாரு கைஸ். 6 அடிச்சிட்டாரு. மொதல் பால் 6 அடிச்சிட்டாரு. பயங்கரமான ஒரு 6 அடிச்சிட்டாரு. வந்து அடுத்த பால் பார்த்தீங்கன்னா இவங்க கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படியாச்சு. ஏன்னா வந்து 1.5 ஓவரில் 26 ரன்னுங்கிறது ஒரு பெருசும் கிடையாது. பார்ப்போம். அடிச்சாம் பாரு 6. எப்பா டே அம்பையர் எங்கேயோ பார்த்து கை தூக்குறான். இப்போ பயங்கரமான 6 அடிச்சிட்டான் போல இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. சிஎஸ்கே 1.5 ஓவர்லேயே 32 ரன் அடிக்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய பிளேயரை நாங்கள் நினச்சிருந்தோம். நீங்கள் 1.5 பால்ஸ்லேயே ரன் அடிச்சிருக்கீங்க. கேட்சா? என்னடா கேட்ச் ஆகிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க? டக்குனு பார்க்கும்போது கேட்சுன்னு தானே தோணுது. இப்படிலாம் நிற்காதீங்க டேய். ஆமாம் கைஸ். இப்போ இந்த பால் என்ன 6 4? டே தம்பி பார்க்குறேன். பேக் நினச்சேன் இந்த பால் விக்கெட்டுன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி விக்கெட் போயிடுச்சு கைஸ். இந்த பால் நான் விக்கெட் நினச்சேன், சத்தியமாக நினச்சேன். இது நான் வந்து என்ன சொல்கிறது, விக்கெட்டுன்னு நினச்சேன், விக்கெட் போயிடுச்சு. வாங்க அடுத்த பால் பார்க்கலாம். இந்த பால் ஒரு 6 போனால் நல்லாயிருக்கும். 6 போனால் நல்லா இருக்குன்னு சும்மா தான் சொன்னேன். ஆனால் 6 போயிடுச்சு. ஓகே, ஒரு பிரச்சனை கிடையாது. அடுத்த பால் மேலே வச்சு போட்டுக்கலாம். இப்படி போகணும் பால். இதுதான் பால். விடக்கூடாதுடா. என்னடா நீங்கள் இப்படிலாம் விட்டிங்கன்னா என்னடா தம்பிங்களா? பரவாயில்ல கைஸ். இப்போ அந்த 1.5 பால்ஸ் வந்து 32 ரன் இருந்தாங்க. இப்போ வந்து நல்ல ஒரு கட்டுப்படுத்தி வந்திருக்காங்க. விக்கெட் போயிருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பால் வந்து நம்மளோட யாருக்கு ஃபஸ்ட்டு போலிங் போட்டிருக்கா அதுவே தெரியல. இன்னும் பார்க்கலையா நான். டேய் இன்னும் ஸ்லோவாக ஓடுறா. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக ஆகணும்? எப்படா அந்த 4 தடுக்க முடியும்? என்னடா அம்பையரு என்னடா நீ ஏதாச்சும் கொஞ்சம் சொல்ல மாட்டியாடா? கலீல் போடுறா. பார்த்தா
பதோனி தான் அடிச்சுட்டே இருக்கான். வெரி பேட். அவன் வந்து விக்கெட் எடுக்கணும் காய்ஸ். அவன் வந்து விக்கெட் எடுக்கணும். பால் உருண்டு தான் போகுதே ஒழிய விக்கெட் எடுக்க மாட்டேறானுங்க. பரவாயில்ல, 4 விக்கெட் எடுத்துருக்கானுங்கன்னா பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு. தோனி ரெடி ஆகிட்டாரு. இந்த பால் விக்கெட்டா? தூக்குங்கடா கேட்சர் டே. 6ஆ? ஏன்டா டே, பால் இங்கேருந்து இங்கே போன மாதிரி தான் இருக்குது, அதுக்குள்ளே 6ன்ட்டீங்க டே. பெரிய ஆள் தான்டா டே, பெரிய ஆள் தான்டா நீங்கள். பார்ப்போம் அடுத்த பால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். சும்மா வச்சுருக்கோங்களே. பார்த்துருவோம். என்ன இன்னும் பண்ணுன்னு நினச்சான், ஏதோ ஒன்று பண்ணான், ஆனால் அது வேலைக்கு ஆகலை. பார்ப்போம் அடுத்த பால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். புறா சூப்பரா கைஸ். இங்கே வந்து நான் பவுலிங் போகிற மாதிரி இருக்கிறேன். நான் ஸ்க்ரீனிங் வச்சுக்கிறேன். உங்களே டிஸ்டர்ப் பண்ணுறேன். ரெடி. ஸோ பேட். நீங்கள் என்ன பரவாயில்ல கைஸ். ஆனால் வந்து 1.5 பால்ஸில் வந்து 32 ரனில் இருந்தாங்க. இப்போ 50 ரன்ஸ் 4th ஓவர்னால் பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல. ஏன்னா 4 விக்கெட் போன நாடி கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஒரு நிமிஷம் போடுறா. டீ ஊனோட பவர் பிளே தானே, அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல அடிங்க பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி யார் செய்வாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யார் வந்து நல்ல பவுலிங் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து என்னங்கிறது தெரியும், புரியும், அறியும். பரவாயில்ல கைஸ். இது சிஎஸ்கேவோட கேமோட லிங்க் வேணும்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கேமோட லிங்க் வந்து உங்களுக்கு தருவேன். இதோட கேம் லிங்க் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் இது வந்து நீங்கள் எடுக்கிறது கஷ்டம். டக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கே நாங்கள் டிஎம் பண்ணுவோம். இல்லைனா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் வந்து எங்களோட பயோல கொடுத்துருப்போம். அதில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இது பண்ணாலே இந்த கேமோட லிங்க் வந்து நாங்கள் கொடுப்போம். இந்த கேம் வந்து நல்லா பாருங்க. போல்ட்டு நினச்சோம்னா பறக்குது. பிடிச்சிட்டு பிடிக்கலையா? நான் அம்பேர் கை தூக்குறான். ஏய் தம்பி, பரவாயில்ல ஈஸி தான். இப்போ என்ன, இப்போ யார் இப்போ இருக்கா? என்ன அடிக்கிறான் டேய், போடுறான் கேட்ச் போடுறான். 6 கைஸ். எல்எஸ்டி பேட்டிங் பொறுத்து அவனுக்கு நல்லா இருக்கான். 4 விக்கெட் போனதுக்கப்புறமும் இவ்வளோ அடிக்கிறானுங்கன்னா பார்ப்போம். எனக்கு யார் பவுலிங் போட்டுட்ருக்கா? 8ஆம் நம்பரு ஜடேஜா. ஜடேஜா பால் 6 பாலுக்கு 6 6 அடிக்கிறானுங்க. டேய் என்னடா ஜடேஜாரா? டேய் ஜடேஜா பால்ரா, என்னடா பாரபட்சமே இல்லாமல் ஜடேஜா பால் அடிச்சுட்டிருக்கீங்க. அவங்க கையெல்லாம் வேறு தோல்வியான்ட்டு இருக்கிறான். டேய் என்னடா நீங்கள் போடலாம் கைஸ். போல்டா விக்கெட்டா? என் பேர் ஸ்காலு சொல்கிறா டே, சொல்லுங்கடா, ஏதாச்சும் பேசுங்கடா டேய். வைத்தியக்காரனுங்களா? பிரச்சனை இல்லை கைஸ். இவன் வந்து இப்போது 5 ஓவர் மேட்ச்சா, லாஸ்ட் பாலு. கேட்ச் இட் முடிஞ்சு. 5 ஓவரில் 84 ரன்னுங்கிறது ஒரு பெரிய இமாலய இலக்கு. இதை வந்து எப்படி சிஎஸ்கே அடிக்க போகிறாங்கங்கிற பார்க்குறது தான் இந்த கேம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 30 பால் 35 ரன்ஸ். ஷார்ட் நிற்கிறாரு பேட்டிங். ருத்ராஜ் கைக்வாட் நான் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் போயிடுச்சு. மோசமான பேட்டிங். சஞ்சு சாம்சங். இந்த சாம்சங் நேற்று 115 அடித்தார் சஞ்சு சாம்சங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இன்றைக்கி வந்து கேமில் ஒரு வந்து கொஞ்சம் லெக் அடி போடு சஞ்சு சாம்சங். ஒரே நிமிஷம். நடுவில் ஃபோன் வந்து லைட்டாக குழம்பிடுச்சு. வாங்க நம்ம மறுபடியும் உள்ளே போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பால் 4 அடிச்சாச்சு. ருத்ராஜ் கைக்வாட் 4 அடிச்சிருக்காரு. 4 அடிச்சிருக்காரு. பார்ப்போம்
சிக்ஸா ஃபோரா அடுத்த பால் போட நம்ம எல்எஸ்ஜி போர் வீரர்கள் ரெடி ஆகிவிட்டார்கள். ருத்ராஜ் கைக்வாட் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறார்கள். பால் வருகிறது வருகிறது வருகிறது. அடிச்சிட்டார்களா? 4 போய்விட்டது. எஸ் சிஎஸ்கேக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். சிஎஸ்கேக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கேக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இந்த ருத்ராஜ் கைக்வாட் 4 பாலுக்கு 8 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சஞ்சு சாம்சன் 0 பாலுக்கு 0 ரன் அடிச்சிருக்காரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் நின்றுருக்காரு. சிக்ஸா ஃபோரா கமெண்ட். சிக்ஸே அவுட்டு. ஐயோ என்ன ருத்ராஜ் கைக்வாட் அவுட்டா? சேச்சோ அடுத்து யார்? சிவம் தூபே. ஆரிச்சாமி வாங்க. 2 விக்கெட். இப்போ வந்து ஒரு ஓவருக்கு 8 ரன் அடித்தாலும் நம்ம சிஎஸ்கேனால ஜெயிக்க முடியாது. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 15 ரன்னாச்சும் வேணும். இப்போ சிவன் தூபே வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அடிக்கிறாரு. பாலே தூக்கி எரிஞ்ச மாதிரி ஒரு அடி. நச்சு டப்புன்னு ஒரு அடி. சரியான இடி. ஆனால் அது பாரு இவரு கூட அப்பா பறக்குதுப்பா ஆனால் பறக்குதுப்பா அப்படிங்கிறாரு பாருங்க. பாட்டு நம்ம சஞ்சு சாம்சன் அடி அடி. சஞ்சு 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 6 அடிச்சிருக்காரு. அதே ஷாட்டு அதே லென்த்து ஒரே ஷாட்டு. வாவ் செம. சரியான பேட்டிங். இது சொல்லவே முடியாது. 2 பாலுக்கு 10 ரன் அப்படிங்கிறது நம்ம சிஎஸ்கே 2023 ஃபைனல்ஸில் தான் பார்த்துருப்போம். அதில் கேமில் மட்டும்தான் பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன் பாருங்க, கேமில் மட்டும்தான் அதெல்லாம் பார்க்க முடியும். ரியலிஸ்டிக்கில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ஜடேஜா அந்த ரெக்கார்டை வந்து ஈஸியாக வந்து முடிச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து 2 பாலுக்கு 10 ரன். சஞ்சு சாம்சன் அடுத்து அடி 6ங்க. பறந்துருச்சு பாலை தூக்கி எங்கேயோ அடிச்சிட்டாரு. தூக்கி செமட்டிட்டார் எங்கேயோ. இந்த மாதிரி ஒரு அடி இடி நான் பார்த்ததே கிடையாது. விக்கெட்டா? எப்பா சரியான கேட்சு. ஐயோ இவர் நம்மளோட இளைஞர் அடி. நம்மளோட புது பேரை இவரோட பேர் எனக்கு வயலில் வரமாட்டேங்குது. அதனாடி இவரோட பேரை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவர் அடித்தா 6 மட்டும்தான் அடிப்பார், 4 அடிக்க மாட்டார் என்று சொல்லி நான் வாயை மூடவில்லை. 6 போய் விட்டது. சரியான அடி அடித்து சேப்பாக்கே கலக்க விட்ட ஒரு வீரர். அப்பா நேற்று ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாருங்க இவர். சரியான கேட்ச். அந்த கேட்சில் தான் அந்த மேட்ச். இல்லைனா அக்ஷர் பட்டேல் நேற்று அடித்து மேட்ச் முடிச்சிருப்பாரு. சரி பரவாயில்ல, நம்ம இந்த மேட்ச் வரலாம். நம்ம மேட்ச் 4 எப்பா ஃப்ளாட்டு 6. அம்பையரை பயந்துட்டாரு. என் மண்டையிலாம் அடிச்சிடாதீங்களா அப்படிங்கிற மாதிரி. 17 பால்ஸ் 49 ரன்ஸ். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சிஎஸ்கே நான் நினச்சா முடியும். 2.1 ஓவர்ஸில் 31 ரன்ஸ். 6ங்க. சொன்ன மாதிரி 6. நம்மளோட தூண் சஞ்சு சாம்சங் போன பாலே அவுட் ஆனாலும் நம்மளோட சிவம் தூபே நான் அடிப்பேன் நான் இருக்கேன் என்று 2 பால் 10 ரன் இல்லாமல் 2 பால் 12 ரன் என்ற ரன்னை அடித்து சாதனைப்படுத்தியுள்ளார். அடுத்த பாலை 6 நோக்கி போய்விட்டது. சரியான சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த மேட்ச் யார் ஜெயிப்பானே சொல்ல முடியாது. ட்ராவில் கூட போய் நிற்கலாம், யாருக்கு தெரியும். பார்ப்போங்க என்ன நடக்க போகுதுன்னு. 15 பால்ஸ் 37 ரன்ஸ். நிச்சயமாக முடியும். ஏனால் சிஎஸ்கே சம ஃபார்மில் இருக்கிறது. 2.3 ஓவரில் சிஎஸ்கே அவர்கள் ரன்னை வீழ்த்தி அடித்து விட்டார்கள். பிடிச்சிட்டான் 3 ரன் மினிமம் 3 ரன். 2 ரன்லாம் ஆகாது. 2 ரன் சிஎஸ்கே தோற்றுரும். பார்ப்போம். துபே அரிச்சாமி. சிவம் துபே வந்து
நைஸ் பார்ப்போம். வாவ், ஆனால் பால் அடிக்கலை இது அடிக்கணுமே, அடிக்கிறது தான் அங்கே மேட்ரு, அடிக்கணும். அவ்வளோதான், வந்துட்டார். லாஸ்ட் 2 overs அவங்க வந்து 56 ரன் அடிச்சிருக்காங்க. 84 ரன் அடித்தாலும் சிஎஸ்கே இந்த மேட்ச் வெற்றி பெறும். பா, சரியான அடிங்க, சரியான ஷாட், அந்த மூமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரியான ஷாட். அவருக்கு சலாம் போடுறேன், அவர் எடுத்ததுக்கு ஒரு சலாம். அடுத்த பால் 6 போகுமா அப்படின்னு என கேட்டால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் 6 போகும் என்று அடித்து, 6 இல்லைன்னா என்ன, நான் 4 அடிப்பேன் என்று அடித்து விட்டார். யாரு அவரு பேர் எனக்கு தெரியல. சார்ஃபாக்கியா அந்த நேம் என்னங்கிற கமெண்ட் பண்ணுங்க. அடி 10 பால் 19 ரன், 9 பால் 19 ரன், 6 பால் 6 6, மேட்ச் முடிஞ்சு. 3 6, மேட்ச் முடிஞ்சு. இப்போ பார்த்து ஏன்டாடி இந்த கடைசி மூமெண்ட்டில் முடிக்காமல் நீங்கள் விட மாட்டீங்களாடா? ஐயோ, கதிகலங்க 2 balls run speed